இது என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாங்காய் இலையில என்ன பண்ணுவாங்கன்னா டீ போட்டு குடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப ஃபேமஸ். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் இதுதான், மூக்கரட்டை கீரை. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இதை என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கிறாங்க. அதை விடக்க ரொம்ப ஃபேமஸ் இப்போ இதுதான். காலையில் டீ குடிக்கும் போது இந்த இலையும் போடுறாங்க. என்ன இலை இது? கொய்யா இலை, கிரீன் டீ. பார்த்துருக்கீங்களா? டீயில் இந்த கொய்யா இலையும் போட்டு குடிப்பாங்க. சுகர் பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கறிவேப்பிலை என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் போட்டு குடிக்க பார்த்துருப்பீங்க. இது என்னது? கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம் முன்னாடியே பயங்கர ஃபேமஸ், அப்படி தானே? இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்னன்னா, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், எழுதுங்க. இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? யாருக்காவது சரியா இருக்கு சொல்லுங்களா? மாத்திரை மட்டும் போட்டதுனால சொல்லுங்கள். இது இல்லை, நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால. நல்லா கேட்டுடுங்க, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாதுன்னு எழுதி வச்சுக்கிடுங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸே தெரியுமா? சிறுதானியம். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரை நடத்திடலாம், இன்சுலின் நடத்திடலாம், தைராய்டு மாத்திரை நடத்திடலாம், வெயிட்டை வேற குறைச்சிடலாம். அப்படி யாராவது நடத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதில் ஏதாவது மாத்திரை நடத்தியிருந்தால் கால் பண்ணி பேசுங்க எனக்கு. நடத்தியிருக்காங்களா சொல்லுங்கள் சார். வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை. கொய்யா இலை என்னது? படித்து பாருங்கள். கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ இதான் ரொம்ப ஃபேமஸ். முக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும், அப்படி தானே? சிறு குறிஞ்சான் பொடி எல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் நடத்துனாங்களா? இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி. இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. மட்டும் இல்லை, யார் யார் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னு வைங்களேன். இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?